சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய 8வது ஊதிய குழு புறக்கணிக்கப்படும். பல லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன் கிடைக்காது போச்சா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு 8வது மத்திய ஊதிய குழுவின் அதாவது சிபிசி செயல்பாட்டு விதிகளை டிஓஆர் சமீபத்தில் வெளியிட்டது. அதன்படி 3 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவுக்கு நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமை தாங்குகிறார். இந்த அறிவிப்பு வெளியானதும் ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதன் விதிமுறைகளை ஆராய்ந்தனர். அப்போது 7வது ஊதிய குழுவின் விதிமுறைகளில் இருந்து சில வேறுபாடுகள் இருப்பதை கண்டறிந்தனர். இதுதான் பல விதமான சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் பணிபுரியும் சிவில் ஊழியர்களை ஒருங்கிணைக்கும் அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர் கூட்டமைப்பு அதாவது AIDEF 8வது மத்திய ஊதிய குழுவின் விதிமுறைகள் தொடர்பாக பல கவலைகளை எழுப்பியுள்ளது. ஊதிய மற்றும் ஓய்வூதிய மாற்றங்கள் குறித்த குழுவின் விதிகள் மற்றும் பொறுப்புகளை விவரிக்கும் இந்த ஆவணத்தில் உள்ள குறைபாடுகளை இக்கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதிய கடிதத்தில் ஊழியர் கூட்டமைப்பு ஒரு முக்கிய அம்சத்தை குறிப்பிட்டது. அதாவது 8வது மத்திய ஊதிய குழுவின் செயல்பாட்டு விதிகளில் அதாவது டிஓஆர் ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளை சேர்க்கப்படவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டாகும். குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய திருத்தம் தொடர்பான செயல்பாட்டு விதிகள் 7வது மத்திய ஊதிய குழுவுக்கு வழங்கப்பட்ட விதிகள் முற்றிலும் வேறுபடுகின்றன என்று கூட்டமைப்பு தெரிவித்தது. மேலும் கூட்டமைப்பின் குற்றச்சாட்டுகளில் ஒன்று 69 லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களை 8வது ஊதிய குழுவின் வரம்புக்குள் சேர்க்காதது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்பதாகும். இந்நிலையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டிற்காக உழைத்த அவர்களை இந்த ஊதிய குழுவின் வரம்பில் இருந்து விலக்கி வைப்பது நியாயமில்லை என்றும் கூட்டமைப்பு வலியுறுத்தியது. மேலும் ஓய்வூதிய திருத்தம் என்பது ஓய்வூதியதாரர்களின் உரிமை. அவர்களை பாகுபடுத்துவது சரியல்ல. அவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் உள்ளனர். அவர்களை முற்றிலுமாக புறக்கணிப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என AIDEF தனது கண்டனத்தை பதிவு செய்தது. 8வது ஊதிய குழுவின் விதிமுறைகளில் 7வது ஊதிய குழுவின் விதிமுறைகளில் இருந்த சில முக்கிய பகுதிகள் இல்லாததை AIDEF சுட்டிக்காட்டியது. அதன்படி 7வது ஊதிய குழு மற்றும் 8வது ஊதிய குழுவின் வேறுபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக 7வது ஊதிய குழுவின் விதிமுறை 2F இது பற்றி குறிப்பிட்டது. 2F 1/1/2004 அன்று அல்லது அதற்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது NPS பொருந்தும் என்பதை கருத்தில் கொண்டு ஓய்வூதியத்தின் அமைப்பு மற்றும் பிற ஓய்வூதிய பலன்களை இந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும் தேதிக்கு முன் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய திருத்தம் உட்பட நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை ஆராய வேண்டும். இந்த விதிமுறை 8வது ஊதிய குழுவின் செயல்பாட்டு விதிகளில் இல்லை. கூட்டமைப்பு சீதாராமனுக்கு எழுதிய கடிதத்தில் 8வது ஊதிய குழுவின் செயல்பாட்டு விதிகளில் 7வது ஊதிய குழுவின் விதிகளை சேர்க்குமாறும் 1/1/2026 அன்று 8வது ஊதிய குழு அமலுக்கு வருவதற்கு முன் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதிய திருத்தம் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒரு முறை 5% ஓய்வூதிய உயர்வு வழங்குவதற்கும் திருத்தத்தை வெளியிடுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஊழியர்களின் ஊதிய திருத்தம் தொடர்பான செயல்பாட்டு விதிகள் 7வது மத்திய ஊதிய குழுவுக்கு வழங்கப்பட்ட விதிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை என்று கூட்டமைப்பு தெரிவித்தது. மேலும் இது 2 செயல்பாட்டு விதிகளையும் ஒப்பிட்டு 8வது ஊதிய குழுவின் ஊதியம் தொடர்பான விதிமுறைகளை விளக்கியது. பாராளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைகளின்படி 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதிய தொகையை மீட்டெடுப்பது, ஓய்வு பெற்ற பிறகு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் 5% ஓய்வூதிய உயர்வை அறிமுகப்படுத்துவது போன்ற நீண்ட கால பிரச்சினைகளையும் சேர்க்க வேண்டும் என்று கூட்டமைப்பு கோரியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.